அசம்பிள் பண்றதுக்கு இந்த மானிட்டரோட சேர்த்து மொத்தமா எவ்வளவு ரூபாய் ஆச்சுல இருந்து இந்த பிசிக்கு என்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், அதுவும் தனித்தனியா ஒவ்வொரு காம்பனன்ட்டுக்கும் எவ்வளவு ரூபாய் ஆச்சு, அதோட இந்த பிசி கேமிங் அண்ட் அனிமேஷன்ல எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசியோட கலரை கஸ்டமைஸ் பண்றதுக்கு இந்த மாதிரியான ரிமோட்டை யூஸ் பண்ணி மாத்திக்கலாம். இந்த ரிமோட்ல இப்போ இந்த கிரீன் கலரை பிரஸ் பண்ணோம்னா அதுலயும் கிரீன் கலர் மாறிடும். அதே மாதிரி இந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அதுல மோட் ஒவ்வொன்றா மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி பல மோட்ஸ் இருக்கு. இல்லனா இதுல கொடுத்திருக்க சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி உங்களால கலரை வேற லெவல்ல கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா PUBG 2K ரெசல்யூஷன்ல ஆவரேஜா 125 FPS ல விளையாட முடியும். அதே மாதிரி சைபர் பங்கும் 2K ரெசல்யூஷன்ல DLSS ஆன் பண்ணும்போது 180 FPS ல விளையாட முடியுது. இல்ல நீங்க GTA தான் விளையாடுவீங்கன்னா GTAயும் DLSS ஆன் பண்ணி 100 FPS ல விளையாட முடியுது. இல்ல நீங்க பிளெண்டர் யூஸ் பண்ணுவீங்கன்னா பிளெண்டர்ல கிளாஸ் ரூம் ப்ராஜெக்ட் 300 சாம்பிள் வச்சு வெறும் 16 செகண்ட்லயே ரெண்டர் ஆகி முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதோட ஸ்பெக்கும் அதுக்கு எவ்வளவு ரூபாய் ஆச்சுன்னு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசியோட ரொம்பவே முக்கியமான பார்ட்டும் விலையும் ரொம்பவே அதிகமானது இந்த ஒரு கிராபிக்ஸ் கார்டுக்கு தான். இதுல பாத்தீங்கன்னா நான் சொட்டாக்கோட 5060 Ti போட்டிருக்கேன். நான் இந்த கிராபிக்ஸ் கார்டை சூஸ் பண்றதுக்கு காரணமே இதுல இருக்கிற இந்த 16GB VRAM-க்காக தான். இதுக்கு எனக்கு எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 49,850. அடுத்த ஒரு முக்கியமான பார்ட் தான் பாத்தீங்கன்னா ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Ryzen 7 9700TX போட்டிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 கோர் 16 த்ரெட் ப்ராசஸர். இதுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 30,850. அடுத்து இதெல்லாம் வைக்கிறதுக்காக மதர் போர்டு MSI B850 கேமிங் பிளஸ் Wi-Fi 6E தான் போட்டிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் கார்டு போடுறதுக்கு PCIe 5.0 ஸ்லாட்டும் லேட்டஸ்ட் மதர் போர்டு ஆனதால Gen 5 SSDயும் போட முடியும். அதனால ஃபியூச்சர்ல ஏதாச்சும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சா கூட பண்ணிக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா 17,650 ஆச்சு. அடுத்து RAM பாத்தீங்கன்னா Crosshair Vengeanceோட DDR5 5200 MHz RAM போட்டிருக்கேன். இதுக்கு பாத்தீங்கன்னா 32x2 ரெண்டு ஸ்லாட்ல மொத்தம் 64GB RAM போட்டிருக்கேன். இதுலயே நீங்க 6GB வர மாதிரியும் 6000 MHz செலக்ட் பண்ணீங்கன்னா ரேட் இன்னுமே அதிகமா ஆகும். அதனால பிரைஸை கம்மி பண்றதுக்கு நான் இதையே செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கு பாத்தீங்கன்னா 15,600 ஆச்சு. இப்போ நீங்க ராமோட ரேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதை விட இன்க்ரீஸ் ஆகி இருக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். அடுத்து கூலர் பாத்தீங்கன்னா டீப் கூலோட LE360 லிக்விட் கூலர் தான் போட்டிருக்கேன். இது பாத்தீங்கன்னா 8GB தான். இதுக்கு 7250 ஆச்சு. அடுத்து SSD பாத்தீங்கன்னா SPG Gamis SSD ஓட 1TB SSD தான் போட்டிருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஒரு Gen 4 SSD. Gen 5 போட்டா ரொம்பவே ரேட் ஆகுது. அதனால இப்போதைக்கு Gen 4 போட்டிருக்கேன். இதுக்கு பாத்தீங்கன்னா 6350 ஆச்சு. அடுத்து இதெல்லாம் பவர் பண்றதுக்கு பவர் சப்ளை பாத்தீங்கன்னா MSI ஓட Mag A750GL ஒரு 80+ கோல்டு பவர் சப்ளை தான் போட்டிருக்கேன். இது பாத்தீங்கன்னா 750 வாட்ஸ். நீங்க பவர் சப்ளை செலக்ட் பண்ணும்போது பட்ஜெட் இருந்தா கோல்டே போட்டுக்கோங்க. இல்லனா பிரவுன்ஸ்ல 80+ போட்டாலே நல்லா தான் வேலை செய்யும். ஆனா என்ன பிரவுன்ஸ்ல கொஞ்சம் வாரண்டி மட்டும் கம்மியா இருக்கும். அதே மாதிரி இந்த பவர் சப்ளை பாத்தீங்கன்னா ஃபுல்லா மாடுலர் தான். இதுக்கு பாத்தீங்கன்னா 8300 ஆச்சு. அடுத்து இந்த பிசியோட லுக்கே வேற லெவல்ல மாத்திர இந்த கேபினெட்டை பாத்தீங்கன்னா டீப் கூல்ல இருந்து CG534Fங்கிற மிட் டவர் கேபினெட் தான் செலக்ட் பண்ணேன். இது பாக்குறதுக்கும் வேற லெவல்ல இருக்க ஏர் ஃப்ளோயும் உள்ள நல்லா கிடைக்கும்ங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கேபினெட்டை செலக்ட் பண்ணேன். இதுக்கு பாத்தீங்கன்னா 6350 ஆச்சு. இந்த கேபினெட்ல பாத்தீங்கன்னா கேபினெட்டோட உங்களுக்கு 4 ஃபேன் தான் வரும். அடுத்து லிக்விட் கூலர்ல வர ஃபேன் வந்து மேல 3 வந்துரும். இன்னும் 3 ஃபேன் வேணா உங்களுக்கு கீழே போட்டுக்கலாம். போடாம விட்டா கூட பிரச்சனை இல்லை அந்த இடத்துல. ஆனா அந்த 3ஐயும் போட்டீங்கன்னா இன்னும் ஏர் ஃப்ளோ நல்லா கிடைக்கும். அதோட லுக்குமே சூப்பரா மாறிடும். அதனால கிட்டத்தட்ட இந்த கேபினெட்டோட ஃபேன் மாதிரியே இருக்கிற ஆன்டி ஸ்போர்ட்ஸோட 3 ஃபேன் எக்ஸ்ட்ராவா போட்டிருக்கேன். அந்த 3 ஃபேனுக்கு பாத்தீங்கன்னா 2500 ஆச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா Windows 11 Pro போட்டு கொடுத்தாங்க. அதுக்கும் அசம்பிள் பண்றதுக்குன்னு சேர்த்து எனக்கு 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. இது பாத்தீங்கன்னா சில இடத்துல ஃப்ரீயாவே அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. நான் பில்ட் பண்ண இடத்துல பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ணாங்க. அப்படி மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கு 1,46,700 ரூபாய் ஆச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஏசரோட இந்த 2K மானிட்டரை வாங்கியிருந்தேன். இதுக்கு பாத்தீங்கன்னா 14,400 ரூபாய் ஆச்சு. இந்த மானிட்டர் பத்தின டீடைல்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரியே மவுஸ் பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு ஆன்டி ஸ்போர்ட்ஸோட இந்த மவுஸை வாங்கியிருக்கேன். இதோட டீடைல்ஸ் வேணும்னாலும் தனி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. அப்புறம் கீபோர்டு பாத்தீங்கன்னா நான் தனியா எல்லாம் வாங்கல, முன்னாடியே ஒரு கீபோர்டு வீட்ல இருந்துச்சு, அதையே யூஸ் பண்ணிட்டேன். அப்படி மொத்தம் இந்த பிசி மானிட்டர் அப்புறம் மவுஸையும் சேர்த்து எனக்கு 1,61,600 ரூபாய் ஆச்சு. அப்புறமா நான் போட்டிருந்த பிசி அன்பாக்சிங் வீடியோல A2D PC ஃபேக்டரியில இருந்தா வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசியை நான் வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர்ல தான் வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசியோட இன்னும் ஏதாச்சும் கேம் டெஸ்ட் இல்ல பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வந்துச்சுன்னா அதை டெஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இப்பவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸை மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் கடைசி இந்த பிசி உங்களுக்கு பிடிச்சிருக்கானு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.